அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை காண்கிற தேவன், விசாரிக்கிற தகப்பன், ஆண்டவரே எங்கள் மேல் கரிசனையுள்ள தேவன். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர், அதற்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா மை துதிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க, உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். லூக்கா 13வது அதிகாரம். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பழிகளோடு கூட கலந்திருந்தான். பிலாத்துன்றது ரோம தேசாதிபதி, ரோமர்களால நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி, தேசாதிபதி. அவன் கலிலேயருடைய இரத்தத்தை, சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களோட பலிகளோடு கலந்திருந்தான். அவங்க எருசலேம்ல பலி செலுத்த போனாங்க. அவங்கள இவன் கொலை செய்து அந்த பலி செலுத்துற ஆட்டோட ரத்தத்தோடு சேர்த்து இவங்களோட ரத்தத்தையும் கலந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க எல்லாம் கொலை செய்யப்பட்டாங்க. அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். பிலாத்து இந்த கலிலேயரை கொலை செய்த போது அங்க இருந்த சிலர் அந்த செய்திய இயேசு கிறிஸ்துவனிடத்துல அறிவிக்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அந்த சொன்னவங்களுக்கு பதிலா அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகளை சம்பவித்ததினால் மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? இப்ப பிலாத்துனால ஒரு அழிவு ஏற்பட்டுச்சு. ஒரு கூட்ட மக்கள் மரித்து போனாங்க. அதுக்கு காரணம் அவங்க மற்ற கலிலேயரோட பாவிகளா இருந்தாங்க. அதனாலதான் அழிவு ஏற்பட்டது, கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய இயேசு அவங்க கிட்ட கேட்கிறாரு. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க பாவிகளா இருந்ததுனால கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்றது கிடையாது. நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்களும் தேவனிடத்துல மனம் திரும்பலைனா அழிவை சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனம் திரும்பணும்ன்றத சொல்லி கொடுக்கறாங்க. நியாய தீர்ப்பு நாள் ஒரு நாள் இருக்கு. அதற்கு முன்பாக, அழிவை சந்திக்கிறதுக்கு முன்பாக மனம் திரும்பி தேவனிடத்துல கிட்டி சேரணும் அப்படின்றத அவங்க கிட்ட பேசுறாங்க. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. சீலோவாம் அப்படின்ற குளத்தை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். இங்க சீலோவாமிலே இருக்கிற ஒரு கோபுரத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அது விழுந்துருச்சு. அதுல 18 பேர் மரித்து போயிட்டாங்க. இப்ப இயற்கையினால ஒரு அழிவு ஏற்படுறத இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்து அங்க நிறைய பேர் மரித்து போறாங்க. 18 பேர் மரித்து போறாங்க. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? இந்த சீலோவாம் எருசலேம்ல இருக்கிற கோபுரம். அப்ப எருசலேம்ல இருக்க மற்ற ஜனங்களை விட இவங்க ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிருக்காங்க, அதனாலதான் அந்த அழிவு ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். திரும்பவும் அதையே சொல்றாரு, நீங்க மனம் திரும்பணும், தேவனிடத்துல வரணும். அப்படி இல்லைன்னா நீங்களும் கெட்டு போயிருவீங்க. நியாய தீர்ப்பு நாள்ல தண்டனை பெற வேண்டியதா இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. சம்பவம் ஒரு மனுஷனால அழிவு ஏற்படுது. 2வது சம்பவம் இயற்கையினால அழிவு ஏற்படுது. இந்த 2 அழிவு ஏற்படும் போது
அதை ரெண்டையும் சொல்லிட்டு மனம் திரும்பணும், தேவனிடத்துல வருகைக்கு ஆயத்தப்படணும் அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம இந்த நாட்கள்ல கூட நிறைய இடத்துல அழிவுகளை, விமான விபத்து, அந்த மாதிரி இயற்கையில அழிவுகள், வெள்ளப்பெருக்கு, இந்த மாதிரி சம்பவங்கள் மூலம் அநேகர் மரித்து போறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அவங்க பாவம் செய்ததுனால அழிவை சந்திக்கிறாங்கன்றது கிடையாது. அது நமக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தம். நம்மளும் மனம் திரும்பி தேவனிடத்துல வரலைன்னா நம்மளும் கெட்டு போவோம், அழிந்து போவோம் அப்படின்றத எச்சரிக்கைய அந்த செய்தி நமக்கு கொடுக்குது. அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். திரும்ப அவங்க கிட்ட ஒரு உவமையின் மூலம் அவங்களுக்கு விளக்கி சொல்றாரு. ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். ஒரு அத்தி மரத்தை திராட்சை தோட்டத்துல நட்டி வைக்கிறான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. கனியை வந்து தேடி வர்றான், அப்போ ஒண்ணு கூட அதுல இல்ல, கனி இல்ல. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷ காலமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷ காலமா கனியை தேடி தேடி வந்து பார்க்கிறேன், கனியே இல்ல, ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். எதுக்கு? வீணா அந்த மரம் இருக்கு, அது நிலத்தையும் கெடுத்து போட்டுருது, அதனால அந்த மரத்தை வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்காரன் இடத்துல அந்த எஜமான் வந்து சொல்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும். தோட்டக்காரன் கேட்கிறான், நான் வந்து திரும்ப அதை கொத்தி எரு போட்டு அதை வந்து அதுக்கான காரியங்களை, கனி கொடுக்கறதுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று அவன் சொன்னான். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம், அது கனி கொடுத்தா இருக்கட்டும், கனி கொடுக்கலைன்னா அதை வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரன் எஜமானிடத்துல சொல்றாரு. இதே மாதிரி ஏசாயா 5வது அதிகாரம் 1-7 வரைக்கும் உள்ள வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லும்போது, நான் வந்து திராட்சை செடியை நட்டு வச்சேன், அதுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்தேன், ஆனா அது கனி கொடுக்கும்னு பார்த்தா கனி கொடுக்கல, அது என்னோட மனமகிழ்ச்சியின் நாற்று அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களை சொல்லும் போது தேவன் வந்து கனி இல்லாத அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி அங்க சொல்லி இருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனத்துல கூட, நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கறதுனால பிதா மகிமைப்படுவார், எனக்கு நீங்க சீஷர்களாய் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம அவர்லையும் இயேசு கிறிஸ்துவிலையும், இயேசு கிறிஸ்து நம்மிலும் இருக்கும்போது நம்ம வந்து கனி கொடுக்கறவங்களா இருப்போம். யோவான் 15வது அதிகாரத்துல இத நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1:10 சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம வந்து நீதியின் கனிகளை கொடுக்கறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பியர் 1:10 அங்க பவுல் வந்து சொல்றார், நீதியின் கனிகளை கொடுக்கறவங்களா நம்ம இருக்கணும். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது நம்ம கனி கொடுக்கறவங்களா இருப்போம், நீதியின் கனிகளை நம்ம கொடுக்கறவங்களா இருப்போம். கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 22-23 ஆகிய வசனங்கள்ல ஆவியின் கனிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கனிகள், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படி அந்த ஆவிக்குரிய கனிகள் நம்மளிடத்துல இருந்து
வெளிப்படுறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும், மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது. இந்த நாட்கள்னாலும் நம்ம கனி கொடுக்கிறவங்களா இருக்கும்போது நம்ம மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியா இருப்போம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை வெட்டியா வீணா போயிடும். நியாய தீர்ப்பு நாள்ல தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது நம்ம குற்றமற்றவர்களா இருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கை இயேசுவோடு இணைந்து அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி நம்ம வாழ்க்கை கனி கொடுக்கிறதா இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களா, அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவங்களா இருப்போம். அப்படி கனி கொடுக்கலைன்னா வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அது நம்மளுடைய வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுக்குது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்துல கூட என்ன சொல்லியிருக்குன்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வருகை ஏன் தாமதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் யாரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்பணும்ன்றதுக்காக அவர் பொறுமையுள்ளவரா காத்துக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் மறுபடியும் சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி மனம் திரும்பி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து தருகிற வாய்ப்பை பயன்படுத்தி அவரிடத்துல மனம் திரும்பி அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய இலவசமாய் தருகிற அந்த ரட்சிப்பை பெற்று கடைசி பரியந்தம் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாய் இருந்தோம்னா அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம தண்டனைக்கு தப்பித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளலாம். இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, பிலாத்து கலிலேயர்ல சிலரை கொன்று போட்டு அவங்களோட இரத்தத்தை அவங்க செலுத்துற பலியோட சேர்த்துட்டான். அதனால மற்ற கலிலேயரோட இந்த கலிலேயர் பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. 2வது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. சீலோவாமிலே ஒரு கோபுரம் இடிஞ்சு விழுந்துச்சு. அதுல 18 பேர் மரித்து போயிட்டாங்க. எருசலேம்ல இருக்கிற மற்றவர்களை விட இவங்க ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிட்டாங்க, அதனாலதான் அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது. நம்மளும் மனம் திரும்பாம போனா கெட்டு போவோம், அழிவை சந்திப்போம் அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து திரும்ப ஒரு ஓமை மூலம் அவங்களோட பேசுனாங்க. திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நட்டு வச்சான் எஜமான். திரும்ப பார்க்கும்போது அதுல கனி இல்ல. 3 வருஷமா கனிய தேடி தேடி வந்தா ஒண்ணுமே காணல. அப்ப தோட்டக்காரனை கூப்பிட்டு இத வெட்டி போடு, அது நிலத்தையும் கெடுக்குது அப்படின்னு சொல்றான். அந்த தோட்டக்காரன் சொல்றான், இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் அந்த நிலத்தை கொத்தி எரு போட்டு கனி கொடுக்குதான்னு பார்ப்போம், கனி கொடுக்கலைன்னா வெட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை பார்த்தோம். இதே மாதிரி ஆண்டவர் நம்ம கிட்ட கனி உள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாங்க. நம்ம கனி கொடுத்தோம்னா ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியா நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா நம்ம அழிவுக்கு தப்பி வைப்போம். அப்படி இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பு நாள்ல அதுக்குரிய தண்டனையை பெற வேண்டியதா இருக்கும். அதனால நம்ம மனம் திரும்பி தேவனிடத்துல கிட்டி சேர்ந்து கெட்டு போகாம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான தருணத்தை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, அநேக காரியங்கள் மூலம் நீங்க எங்க கூட பேசுறீங்க. உம்முடைய சத்தத்தை கேட்ட நாங்க ஆண்டவரே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே கனி கொடுக்கத்தக்கதான கிருபையை தாங்க. நாங்க உம்மிலும் நீங்க எங்களிலும் ஆண்டவரே நிலைத்திருந்து கனி கொடுக்கத்தக்கதாய் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த நாள்ல
சுவிசேஷ பணியை செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பை குறித்து தெளிவாய் ஜனங்களுக்கு சொல்லவும், ஜனங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தார். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.